இந்தியன் பாசபி 96 தத்துவம். 96 தத்துவத்துல அவசைகள் அப்படிங்கிற தலைப்புல 5 சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, விழிப்பு, கனவு, உறக்கம். இந்த 3 அனுபவங்கள் எல்லாத்துக்குமே இந்த அவசைகள் எல்லாத்துக்குமே ஏற்பட்டிருக்கு. முழிச்சிட்டு இருக்கிறதும், தூங்குறதும், கனவு காண்றதும் இந்த 3 அவசைகள் எல்லாத்துக்குமே ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததா 2 அவசைகள் சொல்றாங்க. துரியம், துரியாதீதம்னு. இதுதான் 5 அனுபவங்கள். 5 அனுபவங்களா இந்தியன் பாசிபிள குறிப்பிடுறாங்க. இந்த துரியம், துரியாதீதம் அப்படிங்கிறதுக்கு நெறைய இடங்கள்ல நெறைய விதமான விளக்கங்கள் குடுத்துட்டு இருக்காங்க. என்ன துரியம், துரியாதீதம் அப்படிங்கிறதுக்கு நெறைய இடங்கள்ல நெறைய விதமான விளக்கங்கள் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த துரியம், துரியாதீதம் இந்த அனுபவங்கள் எல்லாமே நம்ம தியானத்தின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய மிக உயர்ந்த அனுபவம் அதுதான். நம்ம தியானத்தின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய மிக உயர்ந்த அனுபவமாக அந்த துரியமும், துரியாதீதமும் இருக்கு. இந்த விளக்கம் வந்து வேற எங்கேயும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இருந்தாலும் சொல்றேன். துரியம் அப்படிங்கிற நிலை வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தானா இருந்த ஆதி சந்தர்ப்பமா நான் இருக்கிறேன்னு நினைச்சதுனால பிரபஞ்சமா பரிமாணித்தது இல்லையா? அதுபோல அந்த துரியம் அப்படிங்கிற நிலை வந்து தானாகிய நிலை. இந்த விழிப்பு, கனவு, உறக்கம் இந்த 3 அவஸ்தைகளை மாத்திரமே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன், சந்தர்ப்பமா இறைவன் மேல் கொண்ட காதலால இறைவனை அடையணுங்கிற ஒரு வேகத்தால அந்த தவத்தை மேற்கொண்டு தானாகிய நிலையை அடைகிறான். அதுக்கு பேர் என்ன? சம ஆதி நிலை. சமாதி நிலையில அவன் கொண்டு போய் உயிரோட பதைக்கிறது இல்லை. சம ஆதி நிலைன்னா ஆதியில இறைவன் எப்படி இருந்தா தானா விருப்பு வெறுப்பற்று என்ன சுகானந்தத்துல சுகம் பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டே இருந்த ஆண்டவன். அதான அவருடைய தன்மை. அந்த தன்மையில நம்ம என்ன பண்ண போறோம் துரிய நிலையில தானா இருக்கக்கூடிய தன்மை நம்ம வந்து உயிரோட இருக்கக்கூடிய காலங்கள்லயே இந்த தவத்தின் பயனாக இந்த தியானத்தின் பயனாக நமக்கு ஏற்பட்டதுதான். நமக்கு என்ன அவசியம் ஏற்படுது? 4வது அவசியம் ஏற்பட்டுடுச்சுன்னு அர்த்தம். இந்த துரியங்கிற நிலை ஏற்பட்டு போச்சுன்னா அந்த அவசியம் நம்ம அனுபவிச்சுட்டோம்னு அர்த்தம். அப்ப துரியாதீதம்னா என்ன அப்படின்னா, தானா இருக்கக்கூடிய அந்த அவசியை அனுபவிக்கக்கூடிய நான் இந்த உடம்புக்குள்ளார மாத்திரமா இருக்க, இந்த பிரபஞ்சம் முழுக்க நீக்க முறை நிறைஞ்சிருக்கக்கூடிய நான் இந்த உடம்புக்குள்ளார மாத்திரமா இருக்கேன். எல்லா இடத்துலயும் நான் தான் இருக்கேன். அப்படிங்கிற அனுபவம் எந்த ஒரு தவசாலிக்கு, எந்த ஒரு இறைவனை அணுகிற உண்மையான இயக்கத்தோட தவம் பண்ணக்கூடியவனுக்கு ஏற்படுதோ அந்த நிலைக்கு பேர் என்ன? துரியாதீதம். எல்லா இடத்துலயும் நான் தான் இருக்கேன். நான் இல்லாத இடமே இல்லை. அப்படிங்கிற அனுபவம் இவனுக்கு இந்த மூச்சு காத்து ஓடிட்டு இருக்கும் போதே அந்த நிலை ஏற்பட்டு போச்சுன்னா அந்த அவசைக்கு பேர் என்ன? துரியாதீதம். இதுதான் இந்த 5 விதமான நிலை. ஆமா. பிடரிக்கண் அப்படிங்கிறது நெற்றிக்கண், உச்சிக்கண், பிடரிக்கண். 3 கண் இருக்கு. நம்ம வந்து திறக்கும் போது நெற்றிக்கண்ணை திறந்து காமிக்கிறோம், சுழிமுனையை திறந்து காமிக்கிறோம். சுழிமுனை, லாபகான், பள்ளிவாசல், முச்சந்தி வீதி அப்படின்னு பல பேர்கள் அழைக்கக்கூடிய அந்த சேனாதிபதி அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த ஆர்வ பெருமானுடைய இருப்பிடமாகிய நெற்றிக்கண்ணை திறந்து மூவேசில் கொடுக்குறோம். அப்போ சுத்தியில வந்து என்ன பண்றோம்? உச்சியையும் திறந்து காமிக்கிறோம். ஆனா பிடரிக்கண் வந்து சந்தர்ப்பமா தவம் பண்ண பிடரிக்கண்ணை தானாகவே திறந்து அந்த பிடரியில வந்து உணர்வு ஏற்படுறது உண்மையா தவத்தை மேற்கொள்றவங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு அந்த அனுபவத்துல வந்து நிலைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா அந்த தூக்கத்துக்கான இடமும் இந்த பிடரி கண்ணுக்கும் பக்கமா இருக்கிறதுனால பிடரி பண்ண கண்ணை கவனிக்கிறவங்க எல்லாத்துக்குமே தூக்கம் ஏற்பட்டு போயிடும். அதனால தூக்கத்துக்கு போயிடுவாங்க. பிடரி கண்ணை கவனிக்கணும் எப்பவெல்லாம் கவனிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் தூக்கம் வந்துடும். அதனால பிடரி கண்ணை கவனிக்கவே முடியாத அது ஒரு பக்குவத்தினால அது தவத்தினுடைய ஆற்றல்னால அந்த பிடரி கண்ணுல நிலைத்து அந்த கண்ணை கவனிக்கக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் நீண்ட நாள் தவத்துல ஏற்படும். உடம்பு சூடாகும் பிடரி கண்ணை கவனிச்சா. அதனாலேயே சில பேர் பிடரி கண்ணை கவனிக்காம இருப்பாங்க. பிடரி கண்ணை கவனிக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னாக்கா, அந்த பதிவுகளை நீக்கக்கூடிய தன்மை ஏற்படும். ஜென்மாக்களாக எத்தனையோ பிறவிகளை நமக்கு ஏற்பட்ட இயக்க பதிவுகள் எல்லாமே அந்த பிடரி கண்ணுல ரெக்கார்ட் ஆயிருக்கிறதுனால அந்த பதிவுகளை நீக்கக்கூடிய தன்மை இந்த தவத்தின் ஆற்றலால ஏற்படுது. நம்மளுடைய
இந்த பிரபஞ்ச பரிணாமத்தினுடைய தத்துவங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றலும் அந்த பிடரி கண்ணை கவனிக்கிறதுனால ஏற்படும். இறைவனுடைய தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றலும் அதுல இல்லாத விஷயங்களே இல்லை அப்படிங்கிறதுனால எல்லா விஷயங்களுமே அந்த டிப்ஸ்ல பதிவாகி இருக்கிறதுனால அதை எடுத்து பார்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு போகுது. அவ்வளவுதான். சந்தோஷம்.